பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு இந்த மாதம் இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன தேவையோ அறிந்திருக்கிறேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? அறிந்திருக்கிறார்னு சொல்லி சும்மா இருக்கக்கூடாது, ஜெபிக்கணும். இன்னும் எப்படி அதிகமாய் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். இந்த இடத்துல வேத வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய அறை வீட்டுக்குள்ள, அதாவது ரூமுக்குள்ள பிரவேசிச்சு கதவை லாக் பண்ணிட்டு, இதோ தேவ சமூகத்துல அவரிடத்துல நாம் பேச வேண்டும், ஜெபிக்க வேண்டும், தேவைகளை தெரியப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்றாரு. மீனிங் என்ன அப்படின்னா, வெளியரங்கமா நம்ம என்ன செய்யக்கூடாது? மனுஷனுக்கு முன்னாடி எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லி நம்முடைய தேவைகளை தெரியப்படுத்தணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு ஆசீர்வாதம் வராது. இயேசு என்ன சொல்றாரு? என்னையே சார்ந்தது, என்னிடத்துல கேளு. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு ஒரு குணம் இருக்கு. என்ன தெரியுமா? இதோ உங்களுக்கு தேவை என்னவோ அந்த தேவையான காரியத்தை மனுஷங்ககிட்டயே நம்ம நாடிக்கிட்டு இருக்கோம். எங்க அண்ணன் உதவி செய்வாங்க, எங்க தம்பி உதவி செய்வாரு, என் அக்கா உதவி செய்வாங்க, என் தங்கச்சி எப்படியாச்சும் உதவி செய்வான்னு சொல்லி இதோ உறவுகளையும் நண்பர்களையும் அக்கம் பக்கத்து வீட்டாரையும் சபையாரையும் நம்ம என்ன செய்துட்டு இருக்கிறோம்? நாடிக்கொண்டு இருக்கிறோம். மனுஷனையே நாடுறோம். மெயினா சொல்ல போனா ஏதாவது உதவி செய்வாங்க, இவங்க செய்வாங்க, அவங்க செய்வாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு உதவி செய்வேன். எப்படி? இதோ நீ என்ன செய்யணும்? உன்னுடைய வாயை மனுஷன் முன்னாடி திறக்காத என் மகனே மகளே. உன் வாயை திறந்து இது தேவை அது தேவைன்னு சொல்லி மனுஷன் முன்னாடி சொல்லாதபடிக்கு இதோ என்னிடத்துல நீ பேசு. எப்படி? கதவை அடைச்சிட்டு இதோ யாருக்கும் தெரியாதபடிக்கு. அந்தரங்கம் அப்படிங்கிறது என்னன்னா, வேற எந்த மனுஷனும் உன் குரலை கேட்க முடியாத அளவுக்கு நீ உன்னுடைய குரலை என்னிடத்துல சொல்லு, என்னிடத்துல பேசு, என்னிடத்துல தெரியப்படுத்து, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த ரங்கத்துல யாருக்கும் தெரியாம இயேசு கிறிஸ்துட்ட ஜெபம் பண்ணோம் அப்படின்னா இயேசு சொல்றாரு, நமக்கு வாக்குத்தத்தம் பண்றாரு, வெளியரங்கமாய் பலனை கொடுப்பாராம். நாம் எதை குறித்து ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதிலையும் ஆசீர்வாதத்தையும் இதோ கிருபையவும் எப்படி தருவாரு? வெளியரங்கமாய். வெளியரங்கம் அப்படின்னா தெரியுமா? நம்முடைய கண்கள் காண, நம்மோடு கூட இருக்கக்கூடிய கண்கள் காண, அவங்க உணர இதோ தேவன் நம்மை ஆசீர்வதித்து இன்னும் பலப்படுத்த. அப்படி இருக்கும்போது நம்ம ஜெபம் மனுஷங்கிட்ட இருக்கக்கூடாது, நம்ம பேச்சு மனுஷங்கிட்ட இருக்கக்கூடாது. தேவைகளை குறித்து இயேசு கிறிஸ்து ஜெபிக்கலாமா, ஒப்பு கொடுக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இதோ இந்த அருமையான நாளிலும் தகப்பனே, இந்த வேத வசனத்தை நாங்க உணர்ந்திருக்கிறபடியினால் இனி வரக்கூடிய நாட்கள்ல ஆண்டவரே எந்த மனுஷனிடத்துல நாங்க தெரியப்படுத்தா கூடாதபடிக்கு ஆண்டவரே உம்மிடத்திலேயே மாத்திரம் நாங்க தெரியப்படுத்தி உங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்மிடத்துல தெரியப்படுத்தும் போது வெளியரங்கமாய் தேவன் கிருபை செய்வீராக. நீங்க கொடுப்பீங்க, ஆசீர்வதிப்பீங்க, பலப்படுத்துவீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.